கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ ஜனமே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்திற்கு ஆதாரமாக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியாருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரத்தின் 15வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, புது சிருஷ்டியே காரியம். இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு புதிய சிருஷ்டியை குறித்து சபையாருக்கு எழுதுகிறார். இயேசு கிறிஸ்து பரமேறுவதற்கு முன்னதாக தன்னுடைய எல்லா சீசர்களையும் அழைத்து மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி எல்லா தேசத்தாருக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்பதை அவர்களுக்கு தெளிவுபடுத்தினார். அந்த பிரசங்கத்தை நிறைவேற்றுகிறதற்கு உங்களுக்கு உன்னத பலன் தேவை. ஆகவே அந்த உன்னத பலனை நான் உங்கள் மத்தியில் அனுப்ப போகிறேன் என்பதையும் இயேசு குறிப்பிட்டார். அந்த உன்னதத்திலிருந்து வருகிறதான பலத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் எருசலேம் தேவ ஆலயத்திலே தேவ சமூகத்தில் காத்திருங்கள் என்று இயேசு சொன்னார். அந்த பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள் என்று இயேசு சொன்னார். எப்படிப்பட்ட பலன்? பாவத்தை மேற்கொள்ளுகிற பலன். மனிதன் எவ்வளவுதான் தீர்மானங்களை தனிப்பட்ட வாழ்க்கையில் எடுத்தாலும் தன்னுடைய தீர்மானங்களில் தோற்று போனவனாக, பாவத்தை மேற்கொள்ள முடியாதவனாக, பாவத்துக்கு அடிமைப்பட்டவனாகவே மனுக்குலம் காணப்படுகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பொழுது, பரிசுத்த ஆவியானவர் நம் மேல் வரும் பொழுது, இந்த பாவத்தின் மேல் ஜெயம் எடுக்கிற ஒரு பலத்தை இந்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கின்றார். அடுத்து மாம்சத்தின் மேல ஜெயம் கொள்ளுகிற பலனை இந்த பரிசுத்த ஆவியானவர் தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்கின்றார். எவ்வளவுதான் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளாக, ஒரு ஒழுங்குக்குள்ளாக இருக்க வேண்டும் என்று மனிதன் நினைத்தாலும் இந்த மனதும் மாமிசமும் தான் விரும்பினதை மட்டுமே செய்யும். இந்த மாமிசத்தை ஒரு மனிதனால் அடக்கி வைக்க முடியாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதன் மேல வரும் பொழுது மாம்சத்தின் இச்சைகளை அழித்து போடுகிறார், மாம்சத்தின் கிரியைகளை அழித்து போடுகிறார். இந்த ஆவியானவர் மாம்சத்தின் மேல ஜெயம் எடுக்கிற ஒரு பலத்தை நமக்கு கொடுக்கின்றார். அது மட்டுமல்ல, உலகத்தின் மேல ஜெயம் கொள்ளுகிற ஒரு பலத்தையும் பரிசுத்த ஆவியானவர் தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்கின்றார். உலக ஆசை, உலக சிற்றின்பம், உலக பொருளாசை, இதனால் ஈர்க்கப்படாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. ஆனால் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட பிறகு இந்த உலகம் ஒன்றும் இல்லை என்ற உணர்வை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கின்றார். இந்த உலகத்தின் மேலும் உலகத்தின் உள்ளவைகள் மேலும் ஜெயம் கொள்ளுகிறதற்கு அவர் நமக்கு பலத்தை கொடுக்கின்றார். அது மட்டுமல்ல, சாத்தான் மேல ஜெயம் கொள்ளுகிற ஒரு பலத்தையும் இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கின்றார். சாத்தானுடைய செயல்கள், சாத்தானுடைய கிரியைகள், சாத்தானுடைய திட்டங்கள் எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிறதற்கு தேவையான பலத்தை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கின்றார். இந்த பரிசுத்த ஆவியானவர் சாத்தானை ஜெயிக்கிற பலத்தை மட்டுமல்ல, சுவிசேஷத்தை தைரியமாக சொல்லுகிறதற்கு ஒரு மனிதனுக்கு பலத்தை கொடுக்கின்றார். பாவத்தின் மேலே ஜெயம் எடுக்கிற வல்லமை, மாம்சத்தின் மேலே ஜெயம் எடுக்கிற வல்லமை, உலகத்தின் மேலே ஜெயம் கொள்ளுகிற வல்லமை, சாத்தானின் மேலே ஜெயம் கொள்ளுகிற வல்லமை, அதோடு கூட இந்த உலகத்துல தைரியமாக இயேசுவை பிரசங்கிக்கிற பலத்தையும் இந்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கின்றார். இந்த ஆவியானவருடைய பலத்தை பெற்றுக்கொண்ட ஒருவன் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் இயேசுவின் சாட்சியாக இருப்பான் என்று இயேசு இங்கு சொன்னார். இயேசு சொன்னபடியே 120 பேர் எருசலேமிலே காத்திருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் பலமாக அவர்கள் மேல் இறங்கினார். எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் அவர்களுக்கு கொடுத்த வரத்தின்படியே பற்பல பாஷைகளிலே
அவர்கள் பேசி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அந்த அந்நிய பாஷையோடு கூட பரிசுத்த ஆவியானவர் விட்டுவிடவில்லை. படிப்பறிவு இல்லாத கல்லாத பேதுரு, தைரியமில்லாத ஒரு பேதுரு இங்கு தைரியமாக எழும்பி நின்று இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை தைரியமாக பிரகடனப்படுத்துகிறான். அவனுடைய வார்த்தையை கேட்ட பொழுது மக்கள் இருதயத்தில் கொத்தப்பட்டார்களாம். நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு, பரலோகம் போவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு கேள்வி கேட்கிறவர்களாக அவர்கள் மாறினார்கள். இங்கு பேதுரு மாறுபாடுள்ள பாவம் செய்கிற இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை காத்து கொள்ளுங்கள் என்று அவன் புத்தி சொன்ன போது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு சபையில சேர்க்கப்பட்டார்கள். இயேசு சொன்னபடியே எருசலேமில் ஒரு சபை ஆரம்பிக்கப்பட்டது. அந்த சபையில 3000 பேர், 5000 பேர், அது மட்டுமல்ல எண்ணிக்கைக்கு அடங்காத நபர்கள் அங்கத்தினர்களாக மாறினார்கள். ஆனால் தேவன் சொன்ன அடுத்த கட்ட காரியத்தை அவர்கள் மறந்து போனார்கள். எருசலேமிலேயே சுகபோகமாக இருக்க பழகிவிட்டார்கள். ஆனால் அப்போஸ்தல நடபடிகள் 8வது அதிகாரத்தின் 1வது வசனத்தை பார்க்கும் பொழுது ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள முடியும். எருசலேமில் இருந்த சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர்களை தவிர மற்ற விசுவாசிகள் எல்லாருமே யூதாயாவுக்கு புறப்பட்டு போய் அங்கு சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். சமாரியாவுக்கு புறப்பட்டு போய் அங்கு சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். புறஜாதிகளுக்கு மத்தியில, கிரேக்கர்களுக்கு மத்தியில கடந்து போய் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். ரோமர்களுக்கு மத்தியில கடந்து போய் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். இயேசு கிறிஸ்து சொன்னபடியே சுவிசேஷம் எல்லா இடங்களிலும் பரவி சபை தொடங்கப்பட்டது. இந்த சபை தொடங்கப்பட்ட பிறகு பலவிதமான குழப்பமான உபதேசங்கள் சபைக்குள்ளாக வர ஆரம்பித்தது. யூதர்களில் இருந்து ரட்சிக்கப்பட்டவர்கள் சொன்னார்கள், விருத்த சேதனம் செய்யப்பட வேண்டும். கிருபையினால ரட்சிக்கப்பட்டாலும் கூட இந்த நியாய பிரமாணத்தையும் நிறைவேற்ற வேண்டியது முக்கியம் என்று அழுத்தமாக சொன்னார்கள். கண்டிப்பாக விருத்த சேதனம் செய்யப்பட வேண்டும், நியாய பிரமாணத்தை கை கொள்ள வேண்டும் என்று உறுதியாக அவர்கள் சொன்னார்கள். பர்னபாவும் பவுலும் குழப்பமான ஒரு நிலையில அந்த பிரச்சனையை எருசலேம் சபைக்கு கொண்டு வருகிறார்கள். அங்கு தூணாக எண்ணப்பட்ட யாக்கோபு மற்றும் பேதுரு பேசி எடுத்து ஒரு தீர்மானத்தை அவர்கள் சொல்லுகிறார்கள். புறஜாதிகளாக ரட்சிக்கப்பட்டவர்கள் செத்துண்டவைகளை புசிக்க கூடாது, விக்கிரக ஆராதனை செய்யக்கூடாது, இரத்தத்திற்கும் நெருங்குண்டு செத்ததற்கும் வேசித்தனத்திற்கும் விலகி இருந்தால் போதும். இவைகளை அல்லாமல் பாரமான எதையும் கிருபையினால் ரட்சிக்கப்பட்ட சபையின் மேல் வைக்க கூடாது என்று ஒரு தீர்மானம் எடுத்து அதை எழுதி அனுப்புகிறார்கள். பவுலும் பர்னபாவும் இந்த தீர்மானத்தை எல்லா சபைகளிலும் போய் வாசித்தார்கள். ஆனாலும் கூட இந்த துரு உபதேசம், குழப்பமான உபதேசம் சபையில் அழிந்து போகவில்லை, அது வளர்ந்து கொண்டே தான் இருந்தது. கலாத்திய சபையில பலவிதமான குழப்பமான உபதேசங்கள். அவர்கள் கிருபையினால அழைத்த தெய்வத்தை விட்டுவிட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறவர்களாக மாறிவிட்டார்கள். வேறொரு சுவிசேஷத்தின் மேல விசுவாசம் வைக்கிறவர்களாக மாறிவிட்டார்கள். வேறு ஒரு பரிசுத்த ஆவியானவரை அவர்கள் கடைபிடிக்கிறவர்களாக மாறிவிட்டார்கள். ஆரம்ப காலத்துல தங்களுடைய வாழ்க்கையை ஆவியினால ஆரம்பம் பண்ணினார்கள். இப்பொழுது மனுஷரை பிரியப்படுத்துகிற காரியங்களுக்கு அவர்கள் முதலிடம் கொடுத்தார்கள். மாம்சத்திற்கு முதலிடம் கொடுத்தார்கள். வீணான காரியங்களுக்கு அவர்கள் முதலிடம் கொடுத்தார்கள். சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் இப்படிப்பட்ட துரு உபதேசங்களை கடைபிடிக்கிற சபையாக கலாத்திய சபை மாறி போனது. இந்த நிலையில்தான் பவுல் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை. கிருபையினால் ரட்சிக்கப்பட்ட மனிதன் புதிய சிருஷ்டியாக தேவனால் மாற்றப்படுகின்றான். அவன் புதிய மனிதனாக
வாழ்ந்தால் போதும் என்ற காரியத்தை இங்கு பவுல் தெளிவாக குறிப்பிடுகிறார். 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தின் 5வது அதிகாரத்தின் 17வது வசனத்திலே பவுல் ஒரு காரியத்தை எழுதுகிறார். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வந்தால், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் தேவனால் புதிய சிருஷ்டியாக்கப்படுகிறான். அவனுடைய வாழ்க்கையில பழையவைகள் எல்லாவற்றையும் கடவுள் ஒழித்து போடுகிறார். பழைய சுபாவம், பழைய பழக்க வழக்கங்கள், பழைய பாவங்கள், இப்படி பழைய மனிதனை கடவுள் ஒழித்து போடுகிறார். அவனுடைய வாழ்க்கையில எல்லாம் தேவனால் புதிதாக மாற்றப்படுகிறது என்பதை பவுல் கொரிந்து சபையாருக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகிறார். அதே பவுல் 1 கொரிந்தியர் 5வது அதிகாரத்தின் 7 மற்றும் 8வது வசனத்துல இன்னொரு காரியத்தையும் தெளிவுபடுத்துகிறார். தேவன் நம்மை பழைய வாழ்க்கையிலிருந்து விடுதலையாக்கி, புலிப்புள்ள வாழ்க்கையிலிருந்து விடுதலையாக்கி புதிய சிருஷ்டியாக, புலிப்பில்லாத பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார். ஆகவே நாம் பழைய சுபாவத்தோடு இருக்கக்கூடாது, பழைய பாரம்பரியங்களை கை கொள்ளக்கூடாது, பழைய நியாய பிரமாணங்களை கை கொள்ளக்கூடாது. புதிதாக பிசைந்த மாவாக இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை, பழைய சுபாவத்தை நம்மை விட்டு புறம்பே எடுத்து போட வேண்டும் என்று அவர் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். ஏனெனில் நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக கிறிஸ்து பஸ்கா பலியாக பலியிடப்பட்டிருக்கிறாரே என்று சொல்லுகிறார். ஆகையினால பழைய புளித்த மாவோட அல்ல, பழைய வாழ்க்கையோட அல்ல, பழைய சுபாவத்தோட அல்ல, துர்குணம் பொல்லாப்பு என்று சொல்லக்கூடியதான புளித்த மாவை அகற்றி போட்டுவிட்டு துப்புரவு உண்மை என்று சொல்லக்கூடியதான புளிப்பில்லாத அப்பமாக கடவுளுக்கு நாம் பண்டிகையை ஆசரிக்க வேண்டும் என்று பவுல் இங்கு எடுத்து சொல்லுகிறார். புதிய மனிதனாக தேவ பிள்ளைகள் வாழ வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய மேலான திட்டம். அதே அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசிய சபையாருக்கு எழுதும் போது ஒரு காரியத்தை, எபேசியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரத்தின் 22வது வசனத்திலிருந்து 24 வரைக்கும் அவர் எழுதுகிறார். அந்தபடி முந்தின நடக்கைக்கு உரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை உங்களை விட்டு களைத்து போடுங்கள் என்று பவுல் சொல்லுகிறார். முந்தின மனிதன் மோசம் போக்குகிற மனிதனாக இருந்தான். முந்தின மனிதன் இச்சைகளினால கெட்டு போகிற மனிதனாக இருந்தான். முந்தின மனிதன் பாவத்தின் பிடியில சிக்கி கிடக்கிற, பாவத்துக்கு அடிமையாய் கிடக்கிற மனிதனாக இருந்தார். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ நம்மை அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து விடுதலையாக்கி புதிய சிருஷ்டியாக, புதிய அப்பமாக, புதிய மனிதனாக மாற்றி இருக்கிறார். ஆகவே முந்தின நடக்கைக்கு உரிய மோசம் போக்குகிற இச்சைகளினால கெட்டு போகிற அந்த பழைய மனிதனை, பழைய சுபாவத்தை நம்மை விட்டு அகற்றி போட வேண்டும். அழுக்கு படிந்த ஆடைகளை நாம் உடுத்தி கொள்ள மாட்டோம். 1 நாள் அல்லது 2 நாள் உடுத்தி கொண்ட பிறகு அவைகளை நாம் கலற்றி ஒரு இடத்துல நாம் போட்டு விடுவோம். யாரும் அடை மடித்து வைப்பதில்லை பீரோக்களில். எப்படி அழுக்கு படிந்த ஒரு சட்டையை கலற்றி வீசி விடுகிறார்களோ அதை போலவே பழைய மனுஷனை, பழைய சுபாவத்தை, பழைய பாரம்பரியத்தை, பழைய மனுஷனை நாம் களைத்து போட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பழையதை களைத்து போடும் போதுதான் புதிய சிருஷ்டியாக நாம் இன்னும் மாற முடியும். பழைய காரியங்களுக்கு நாம் இடம் கொடுத்து கொண்டே இருந்தால் புதிய மனிதனாக நாம் வாழ முடியாது. கிறிஸ்தவர்கள் தங்களுடைய ஆசை இச்சைகளை தினமும் தினமும் சிலுவையில இயேசுவோடு கூட அறைய வேண்டும். இப்படி பழைய மனிதனை, பழைய இச்சைகளை, பழைய காரியங்களை தினமும் களைத்து போட வேண்டும். நம்முடைய உள்ளத்துல புதிய ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ள வேண்டும். இந்த புதிய மனிதனை குறித்து
வேதம் சொல்லுகிறதை கவனியுங்கள். நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனிதன் என்று வேதம் சொல்லுகிறது. கடவுள் நம்மை புதிய சிருஷ்டியாக சிருஷ்டித்திருக்கிறார். தேவனுடைய சாயலாக, தேவனுடைய நீதியில, தேவனுடைய பரிசுத்தத்துல நாம் வளர வேண்டும் என்பதற்காக தான் கடவுள் நம்மை புதிய சிருஷ்டியாக மாற்றி இருக்கிறார். பழைய மனிதனை களைந்து போடும்போதுதான் இந்த புதிய மனிதன் வளருவான் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. எனக்கு பழைய வாழ்க்கையும் வேண்டும், புதிய வாழ்க்கையும் வேண்டும். பழைய பழக்க வழக்கங்களும் வேண்டும், புதிய பழக்க வழக்கங்களும் வேண்டும். பழைய சுபாவமும் வேண்டும், புதிய சுபாவமும் வேண்டும். இப்படி இரண்டு நினைவுகளால குந்தி குந்தி நடக்கிற அநேக கிறிஸ்தவர்கள் சபையில காணப்படுகிறார்கள். பழசும் வேணும், எனக்கு புதியதும் வேணும். பழைய ரசத்தை பழைய துருத்திகள் வைக்க வேண்டும், புதிய ரசத்தை புதிய துருத்திகளில் வைக்க வேண்டும். இரண்டையும் கலந்து விடக்கூடாது. அன்பானவர்களே, நாம் புதிதாக பிசையப்பட்ட மாவாக இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகின்றார். ஆகவே புதிய மனிதனை நாம் தரித்து கொண்டு ஒரு புதிய வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று இயேசு விரும்புகின்றார். உணர்வில்லாத அசுத்தமான காரியங்களை நடப்பிக்கிற, காம விகாரத்திற்கு இடம் கொடுக்கிற பழைய மனுஷனை நாம் களைந்து போட வேண்டும். இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகும் கூட பழையபடியான கோபம் அல்லது பழையபடியான ஏதோ பாவ வாழ்க்கை அல்லது அந்த நாட்களிலே உபயோகிக்கப்பட்ட போதை பொருட்களை மீண்டும் உபயோகிப்பது அல்லது ரட்சிக்கப்படுவதற்கு முன்னதாக ஏதோ சிலரோடு நாம் தொடர்பு வைத்திருந்ததை போல இப்பொழுதும் கெட்ட நண்பர்களோடு கூட தொடர்பு வைத்துக் கொள்வது, தேவையில்லாத பெண்களோடு கூட தொடர்பு வைத்துக்கொண்டு பாவ காரியங்களில் வீழ்ந்து போவது, இப்படிப்பட்ட காரியங்களை நம்மை விட்டு அகற்றி போட வேண்டும். ஒரு புதிய மனுஷனாக, தேவ சாயலை தரித்து கொள்ளுகிற ஒரு புதிய மனுஷனாக நாம் வாழ வேண்டும். அதை தான் பவுல் கலாத்திய சபையாருக்கு எடுத்து சொல்லுகிறார். புதிய மனிதனாக வாழுவதே முக்கியமான காரியம், புதிய மனுஷனை தரித்து கொள்ளுவதே முக்கியமான காரியம் என்று பவுல் சபையாருக்கு சொல்லுகிறதை கவனியுங்கள். இந்த புதிதாக பிறந்த பிள்ளைகள் தேவனுடைய சாயலாக மாற்றப்பட வேண்டும். புதிய மனிதர்களாக அவர்கள் மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி புதிய மனிதர்களாக அவர்கள் மாறும்படிக்கு ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டும். அதை தான் பேதுரு 1 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தின் 1 முதல் 3 வசனங்கள் வரைக்கும் குறிப்பிடுகிறார். இப்படி இருக்க கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் சகல துர்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவின் அன்பை, கிறிஸ்துவின் தயவை ருசி பார்த்திருக்கின்றோம். ஆகையினால சகல துர்குணத்தையும் விட்டுவிடணும், சகல கபடத்தையும் விட்டுவிடணும், சகல வஞ்சகத்தையும் விட்டுவிட வேண்டும், சகல பொறாமைகளையும் விட்டுவிட வேண்டும், சகல விதமான புறங்கூறுகிற காரியங்களையும் நாம் விட்டுவிட வேண்டும். புதிதாக பிறந்த குழந்தைகளைப் போல நாம் வளரும்படிக்கு நாம் திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல, அதாவது தேவனுடைய வார்த்தையின் மேல் வாஞ்சையாக இருக்க வேண்டும் என்று இங்கு பேதுரு சொல்லுகிறார். தேவனுடைய வார்த்தையின் மேல் வாஞ்சையாக இருக்கும் பொழுது புதிய மனிதனை நாம் தரித்து கொள்ள முடியும். ஒரு குழந்தை பிறந்த உடனே தாய் பால் கொடுக்க ஆரம்பிக்கிறாள். அந்த குழந்தைக்கு எப்பொழுதும் அதனுடைய தேவைக்கு தக்கதாக அதன் தாய் பால் கொடுத்து கொண்டே இருக்கிறாள். பாலை கிரமமாக குடிக்கிற பிள்ளைகள் நன்றாக வளர்ச்சி பெறும் என்பதை நாம் அறிந்து இருக்கின்றோம். அதை போலவே கிறிஸ்துவுக்குள்ளாக புதிய சிருஷ்டியாக மாற்றப்பட்ட பிள்ளைகள் தேவ வசனம் என்று சொல்லக்கூடியதான ஞான பாலை கிரமமாக வாசிக்கும் போது, கிரமமாக தியானிக்கும் பொழுது
நாம் புதிய சிருஷ்டிகளாக, கடவுளுக்கு பிரியமான பிள்ளைகளாக மாறிக்கொண்டே இருப்போம். இங்க பாருங்க, நாம் உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடக்கூடாது. நம்முடைய மனம் அனுதினமும் புதிதாக்கப்பட வேண்டும். நாம் மறுரூபமாக வேண்டும். இதுதான் கடவுளுடைய நோக்கம், கடவுளுடைய சித்தம். இந்த மறுரூபமாக்கப்படுகிற காரியம், மனம் புதிதாகிற காரியங்கள் எப்படி நடக்கும்? தேவனுடைய வசனத்தை உட்கொள்ளும் பொழுதுதான் இந்த மனம் மாறுதல் என்ற காரியம் நமக்குள்ளாக வேகமாக நடந்து கொண்டே இருக்கும். வெளியே மாற்றங்கள் இருக்கிறதோ இல்லையோ அது வேறு விஷயம். சிலர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் வெளிப்படையான அடையாளங்களை காட்டிக் கொள்ளுவார்கள். ஒரு பெரிய சிலுவை, நீளமான ஒரு அங்கி அல்லது வெள்ளை உடைகள், இப்படிப்பட்ட மேல்புறமான அடையாளங்களினால தங்களை கிறிஸ்தவர்கள் என்று காட்டிக்கொள்ளுகிற கூட்டத்தார் உண்டு. ஆனால் பவுல் நமக்கு அப்படி சொல்லிக் கொடுக்கவில்லை. தேவனிடத்துல நீங்கள் அப்படி கற்றுக்கொள்ளவில்லை என்று பவுல் சொல்லுகிறதை கவனியுங்கள். மேற்புறத்துல நம்முடைய அடையாளத்தை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய அடையாளம் உள்ளே இருக்க வேண்டும். உலகத்தாருக்கு ஒத்த வேஷத்தை போடாமல் நம்முடைய மனம் புதிதாக்கப்பட வேண்டும். தினமும் மறுரூபமாக்கப்பட வேண்டும். உள்ளத்தில மாற்றங்கள் வேண்டும். நாம் புதிய சிருஷ்டி என்பது உள்ளத்தில் ஆரம்பிக்கப்பட வேண்டும். ஏனெனில் நம்முடைய கடவுள் உள்ளான மாற்றத்தை விரும்புகிறார். வெளியான மாற்றத்தை, வெளியான அடையாளத்தை உலகத்துக்கு காட்டி நான் கிறிஸ்தவன் என்று தம்பட்டம் அடித்துக் கொள்ளுகிற பிள்ளைகளை கடவுள் விரும்புவது இல்லை. உள்ளான மனிதனில நான் புதிய சிருஷ்டியாய் மாறிக்கொண்டே இருக்கிறேன். புதிய மனிதனாய் மாறிக்கொண்டே இருக்கிறேன். என்னுடைய மனம் புதிதாகி கொண்டே இருக்கிறது. நான் புதிய மனிதன். இப்படிப்பட்ட உள்ளுக்குள்ளாக ஏற்படுகிற அனுபவத்தை கடவுள் விரும்புகின்றார். அதைத்தான் பவுல் கலாத்திய சபையாருக்கு சொல்லுகிறார். இந்த விருத்த சேதனம் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லுகிற துரு உபதேசத்தை விட்டுவிடுங்கள். விருத்த சேதனம் செய்து கொள்வதும் செய்து கொள்ளாததும் அது வேறு விஷயம். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளாக, கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் புதிய சிருஷ்டியாக, புதிய மனிதனாய் வாழ வேண்டும். அப்போதுதான் பரலோகம் நம்மை ஏற்றுக்கொள்ளும் என்ற காரியத்தை பவுல் சபையாருக்கு தெளிவுபடுத்துகின்றார். அன்பானவர்களே, நம்முடைய கண்களை மூடி தேவனை நோக்கி நாம் ஜெபிக்கலாமா? புதிய சிருஷ்டி, புதிய மனிதன், புதிய காரியம், புதிய மாற்றம், இது தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம். தேவையில்லாத நியாய பிரமாணத்திற்கு, தேவையில்லாத உபதேசங்களுக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஞானப்பால் என்று சொல்லுகிறதான இந்த வசனங்களை நாம் அனுதினமும் கிரமமாக எடுத்துக்கொள்ளும் போது, உட்கொள்ளும் போது நம்முடைய மனம் மறுரூபமாக்கும். நம்முடைய மனம் புதிய சிருஷ்டியாக மாற்றப்படும். இரக்கமுள்ள நல்ல தெய்வமே, நன்றி சொல்லுகிறோம். புதிய சிருஷ்டியாக, புதிய மனிதனாக, ஆண்டவரே, புளிப்பில்லாத அப்பங்களாக வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். எங்களுடைய பழைய வாழ்க்கையை, பழைய சுபாவத்தை, பழைய புளித்த மாவை, பழைய துர்குணத்தை எங்களில் இருந்து வெளியே எடுத்து போடும். பரிசுத்த ஆவியானவர் முற்றிலும் எங்களை உம்முடைய ஆளுகைக்குள்ளாக வையும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.